Radio City Podcast. Radio City Podcast. Love Shots by Love Guru. Only on Radio City. சில விஷயங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாமல் பல வருஷங்கள் போனால் ஏதோ ஒரு பாயிண்டில் அது உங்கள் மனசுக்குள்ளேயே விஷமாக மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு எங்கேயோ படித்தேன். அப்போ தான் தோணுச்சு, ரொம்ப வருஷமாக என் மனசுக்குள்ளேயே இருக்க ஒரு விஷயம் யார்கிட்டயாவது பேசினா பெட்டராக இருக்கும் அப்படின்னு. எதுக்கு யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு எல்லார்கிட்டையுமே சொல்லலாம் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். லவ் குரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோனிஷா. இது ரேடியோ சிட்டி, நான் உங்கள் லவ் குரு. நானும் என் ஹஸ்பண்டும் மீட் பண்ணி இப்போ ஒரு 11 வருஷம் இருக்கும். காலேஜில் இருக்கும்போது டான்ஸ் கிளாஸ் மூலிமா 2 பேரும் மீட் பண்ணோம். 2 பேருக்குமே இன்றைக்கு வரைக்கும் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவன் சூப்பராக ஆடுவான், நானும் ஒரு நல்ல டான்ஸர். அந்த ஒரு பேசிஸில் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனோம். அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பித்தோம். ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு எங்கள் லவ் லைஃப். ஆனால் ஒரு 4-4.5 வருஷம் கழித்து என் வாழ்க்கையில் இன்னொரு பையன் உள்ளே வந்தான். அவன் பேர் ஜோ. நானும் இன்ட்ரடியூஸ் ஆனது என்னோடய ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் மூலிமா. ஸோ ஜோ பற்றி எனக்கு அவ்வளோ எதுவும் தெரியாது, என்னை பற்றி ஜோக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஃபார்மலான ஒரு விஷயத்துக்கு இன்ட்ரடியூஸ் ஆனோம். அதை பற்றி பேசுகிறதுக்காக மெசேஜ் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் ஒரு 11-11:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆன அந்த கான்வர்சேஷன் விடிய போச்சு. ஏன்னா எங்கள் 2 பேருக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு. நாங்கள் பார்க்குற மூவிஸ்லேருந்து, நாங்கள் கேட்குற மியூசிக்லேருந்து, எங்கள் வாழ்க்கை எல்லாமே ரொம்ப சிமிலராக இருந்துச்சு. ராஜா பாட்டு கேட்டான். அதே நேரத்தில் என்னோடய ஃபேவரட் இன்டர்நேஷ்னல் பேண்ட்ஸும் அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. அவனுக்கும் டான்ஸ் பிடிக்கும், ஆனால் என் அளவுக்கு டான்ஸ் ஆட மாட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்டிங். நான் அவன் ஆக்ட் பண்ணுறதை ரசித்து பார்ப்பேன். சில புக்ஸில் என்னோடய ஃபேவரட் கேரக்டர்ஸும் அவனோட ஃபேவரட் கேரக்டர்ஸும் ஒன்றா இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மாவும் பசங்களை எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாமல் என்னையும் எங்கள் அக்காவையும் கண்ட மாதிரி வளர்த்தாங்க. அவங்க அப்பா அம்மாவும் பசங்களை எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாமல் அவனையும் அவனோட பிரதர்ஸையும் வளர்க்குறதுல ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளாக இருந்தாங்க. எங்கள் 2 பேருக்குமே பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு கேர்லி ஹேர்னா பிடிக்கும், எனக்கு கேர்லி ஹேர். எனக்கும் கேர்லி ஹேர்னா பிடிக்கும், அவனுக்கும் கேர்லி ஹேர். அந்த மாதிரி எங்களுக்குள்ள நிறைய சிமிலாரிட்டிஸ். இதில் நாங்கள் 2 பேரும் பிறந்தது 3 நாள் கேப்பில். அவன் பிறந்து 3 நாள் கழித்து நான் பிறந்திருக்கேன். இதில் இன்னும் பெரிய கோஇன்சிடென்ஸ் என்னென்னா, நாங்கள் 2 பேருமே இங்கே பிறக்கல. நாங்கள் 2 பேருமே நார்த்தில் ஒரே சிட்டியில் ஒரே வருஷத்தில் 3 நாள் அப்பார்ட் பிறந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி வரிசையாக எங்கள் சிமிலாரிட்டிஸ் போயிட்டே இருந்துச்சு. ஸோ 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கே தோணுச்சு, ஒரு வேளை அவனுக்கு என்னை பிடிச்சிருக்குமோ அப்படின்னு. ஆனால் அவன் கூட பேசுகிறது அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு, அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருந்துச்சுன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு தெரிஞ்சிச்சு. அதனால் நான் அதை கெடுத்துக்க விரும்பலை. சரி, அது இருக்கட்டும், எனக்காவது ஒரு நாள் ஏதாவது தப்பாக போச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு பாயிண்டில் நானும் ஜோவும் நல்லாவே க்ளோஸ் ஆகிட்டோம். அப்போ ஒரு நாள் நாங்கள் படத்துக்கு போயிருந்தோம். ஸோ அப்போ படம் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் என் கையை தொட்டான். நான் அவனை ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அன்றைக்கி தான் நான் ரியலைஸ் பண்ணேன் எனக்கு ஜோவை பிடிச்சிருக்குன்னு. அவன் என் கையை தொட்டப்போ எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து தான் நான் ரியலைஸ் பண்ணேன் நான் பண்ணுறது தப்புன்னு. ஏன்னா நான் ஆல்ரெடி என் பாய் ஃப்ரெண்ட் ஸ்வரூப்பை லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் உடனே கையை எடுத்துட்டேன். ஜோ என்னை பார்த்தான், நான் அவனை பார்த்தேன். எங்கள் 2 பேருக்குள்ளே அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி, அந்த அளவுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி நான் யார் கூடயுமே ஃபீல் பண்ணதில்லை. வேறு எந்த கப்பல்கிட்டையும் நான் பார்த்தது கூட இல்லை. அவன் என்னை பார்க்குறதுலேருந்து, என்கிட்ட பேசுகிறதுலேருந்து, என்னை ட்ரீட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். நான் அவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கும் அந்த ஃபீலிங் எல்லாமே வரும். அந்த தேட்டர் சீட்டில் உட்காந்து அவன் என்னை பார்த்தப்போ நான் அவனை பார்த்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டினேன். அவன் என்னை பார்த்து லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டான். அப்போ தான் நான் அவன்கிட்ட சொன்னேன், எனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு. அவன் ஓ அப்படியா, நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. அந்த கேள்வி நீ மறுபடியும் ஒரு வாட்டி உங்ககிட்டே கேட்டுப்பாரு, உனக்கு ஆன்சர் புரியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். மாலை நேரத்து மயக்கமா உன்னை நான் இழந்தேன், இருளில் தெரியும் வெளிச்சமாய் உன்னுள்ளே நான் இருப்பேன். சரின்னு சொல்லி 2 பேரும் படம் முடிச்சுட்டு வெளியே வந்து எங்கேயாவது போகலாமா அப்படின்னு கேட்டான். 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம். அங்கே 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அவன் கன்வின்ஸ் ஆகிட்டான், இதுக்கு மேலே நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஆகிறது தப்பு அப்படின்ட்டு. ஆனால் அங்கே இருக்க அந்த டைமில் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஒரு பாயிண்டில் அவன் சொன்னான், இங்கே பாரு, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சோ அப்போவே இதெல்லாம் தப்புன்னு எனக்கு புரியுது. பட் நான் வாழ்க்கையில் நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், நிறைய பேர் கூட பழகியிருக்கேன், நிறைய ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன். உன்னை பார்க்கும்போது என் மனசில் இருக்க ஃபீலிங் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்ததே இல்லை.
ஸோ இந்த ஒரே ஒரு வாட்டி நான் இதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஐம் சாரி, ஐ ரியலி லைக் யூ. அதுக்கு அடுத்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ ஏன் புரிஞ்சுப்பேன்னு நம்புகிறேன். அட் எனி பாயிண்ட் ஸ்வரூப் உன்னை சரியாக ட்ரீட் பண்ணல, இல்லை ஸ்வரூப் உனக்கு சரியான ஆள் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு அப்படின்னா. அது அவன் சொன்ன விதத்திலேயே தெரிஞ்சிச்சு அவன் என்னையும் ஸ்வரூப்பையும் பிரிக்கிறதுக்காக இதை சொல்லலை. அவன் மனசில் இருக்கிறத அவனால் சொல்லாமல் இருக்க முடியல. அதனால் நான் ஒரே ஒரு வாட்டியாக சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அதை சொன்னான். நான் என் மனசில் இருந்ததை சொல்கிறதுக்கு வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி ஜோ என்னை நிறுத்திட்டு, இப்போதைக்கு நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், நான் இதை சொன்னதெல்லாம் என்னால் இதெல்லாம் சொல்லாமல் இருக்க முடியல, அதனால தான் நீ திரும்ப என்கிட்ட ஏதோ சொல்லுவ, இல்லை ஸ்வரூப்பை விட்டு என் கூட வந்துடுவ அப்படின்ற ஆசைலாம் எனக்கு கிடையாது. ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் நடந்துச்சுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் இப்போதைக்கு நீ ஸ்வரூப்பை லவ் பண்ணுற, ஸ்வரூப் உன்னை லவ் பண்ணுறான், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். அதனால் இனிமேல் நான் இதை பற்றி பேச மாட்டேன். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். நான் அவங்ககிட்ட ஒரே சென்டென்ஸ் தான் சொன்னேன். 4.5 வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்கடா இருந்த? ஆனால் அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வரூப்க்கும் எனக்கும் கல்யாணம் ஆனப்போ கூட ஜோ அங்கே இருந்தான். இன்ஃபேக்ட் ஜோவும் ஸ்வரூப்பும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு நாள் கூட அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட அதை பற்றி பேசினதில்லை. மோனிஷா ஸ்வரூப்க்கு துரோகம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சதும் சரியான விஷயம்தான். ஜோ மோனிஷா தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னு மோனிஷாவை கேர்ஃபுல்லாக நடத்தினதும் சரியான விஷயம்தான். ஜோக்கும் மோனிஷாவுக்கும் இருந்த அந்த கெமிஸ்ட்ரி, அந்த காதல், வாட் எவர் இட் இஸ், அது நிறைவேறாமல் போனது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம். ஆனால் அது நிறைவேறியிருந்தால் அதோட பிகினிங்கே ரொம்ப தப்பாக இருந்திருக்கும். ஸோ ஒரு வேளை ஸ்வரூப் அதுக்கப்புறம் மோனிஷாவை மிஸ்ட்ரீட் பண்ணியிருந்தாலோ, இல்லை ஸ்வரூப் மோனிஷாவை விட்டுட்டு போயிருந்தாலோ, இல்லை ஸ்வரூப்க்கு எதாவது ஆயிருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு ரீசனுக்காக ஸ்வரூப்பும் மோனிஷாவும் ஒன்றா இல்லைனா அந்த டைமில் நிச்சயமாக ஜோவும் மோனிஷாவும் ஒன்று சேர்ந்துருக்க வேண்டியது. ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. இது வரைக்கும் மோனிஷா சொன்னதில் அவங்க 2 பேருமே ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல முடிவு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ். ரேடியோ சிட்டி, நான் உங்கள் லவ் குரு. Love Shots by Love Guru. Only on Radio City. Radio City Podcast. Radio City Podcast.